ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் மேப்பில் எப்படி வந்து ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ரிவ்யூ போடுறது. அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போனாலோ, இல்லைனா ஒரு ஸ்கூலுக்கு போனாலோ, இல்லைனா ஷாப்பிங் மாலுக்கு போனாலும், எந்த பிளேஸ் போனாலும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கரண்ட் லொக்கேஷனில் ஏதாவது அட்வான்டேஜஸ் இருந்தாலோ, இல்லைனா டிஸ்அட்வான்டேஜ் இருந்தாலும், நீங்கள் கூகுள் மேப்பை யூஸ் பண்ணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ டைப் பண்ணிக்கலாம். அந்த பிளேஸை செலக்ட் பண்ணிவிட்டு அதே டைமில் பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து அதில் ஃபோட்டோஸ் ஆட் பண்ணி ரிவ்யூ போடுறாங்க. மேக்ஸிமம் நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். நார்மலாக பார்த்தீங்கன்னா, அதில் இருக்க கேமராவே ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோட்டோஸ் எடுத்து வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணி ரிவ்யூ டைப் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கேலரியில் இருக்க ஏற்கனவே வந்து ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருப்பாங்க அந்த பிளேஸை. பட் என்னென்னா கேலரியில் இருக்க ஃபோட்டோஸை செலக்ட் பண்ணி ரிவ்யூ போடுறதுக்கு நிறைய பேருக்கு டவுட்டுன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அது எப்படி போடுறது, உங்களுக்கு பிசியில் இல்லைனா மொபைல் ஃபோனில் எப்படி வந்து அதை நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் ஏற்கனவே கேலரியில் எடுத்த ஃபோட்டோஸை வந்து செலக்ட் பண்ணி ரிவ்யூ போடுறது இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்துக்கோங்க, என்னோடய மொபைலில் நான் வந்து இப்போ கூகுள் மேப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் மேப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணிக்கிறேன்னா, ஒரு பிளேஸை வந்து நான் ஜஸ்ட் வந்து அதில் வந்து சர்ச் பண்ணிக்க போகிறேன். அதில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் போத்தீஸுங்கிறத வந்து நான் சர்ச் பண்ணுறேன். ஸோ எங்கள் லொக்கேஷனில் இருக்க போத்தீஸை சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கலி சர்ச் ஆகி வந்துருச்சு. ஸோ அதோட ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் மேலே ஸ்க்ரோல் பண்ணி விட்டுட்டிங்கன்னா, அந்த போத்தீஸில் வச்சு எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அதாவது ஒவ்வொரு நபர்களும் ரிவ்யூ போடும்போது அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். இதில் நீங்கள் எப்படி ஃபோட்டோஸை வந்து ஆட் பண்ணணும்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூங்கிற ஆப்ஷன் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், ரிவ்யூங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ரிவ்யூங்கிற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா, கீழே உங்களுக்கு ரிவ்யூ போடுறதுக்கான ஆப்ஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு ரேட் கொடுக்கணும். ஒரு 5 ஸ்டார் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எத்தனை ஸ்டார் கொடுக்க தோணுதோ அத்தனை ஸ்டார் கொடுத்துக்கோங்க. நான் வந்து 5 கொடுத்துக்கிறேன். கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் பண்ணுற பேஜுக்குள்ளே போவீங்க. ஸோ இதில் வந்து அங்கே நடந்த உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஒரு குட்டாகவும் இருக்கலாம், அது பேடாகவும் இருக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேர்டை டைப் பண்ணிக்கிறேன். அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டைப் பண்ணிட்டேன். ஸோ டைப் பண்ணிவிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து 2 ஆப்ஷன் வரும். ஒன்று கேமரா வரும், இன்னொன்று ஃபோல்டர் வரும். நீங்கள் வந்து கேமரா டேரெக்டாக அந்த லொக்கேஷனில் இருந்து டேரெக்டாகவே கேமராவில் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஜஸ்ட் அதை கேமரா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ஃபோட்டோஸ் எடுக்கலாம். இல்லை ஏற்கனவே எனக்கு ஃபோல்டர்ஸில் வந்து ஏற்கனவே ஃபோட்டோ எடுத்து என்னோடய கேலரியில் தான் வச்சுருக்கேன், அதை வந்து அதை பார்த்து செலக்ட் பண்ணி எடுக்கணும்னா நீங்கள் ஃபோல்டர் பக்கத்தில் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபோல்டரில் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபோட்டோ போட்டிருக்கணும் அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு மேலே டன்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணே வந்து ஆட்டோமேட்டிக்கலி இதில் வந்து காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டிக் மார்க்கில் காமிக்கும். ஸோ இந்த ஃபோட்டோ உங்களுக்கு ஓகே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஏற்கனவே ரிவ்யூவில் வந்து டைப் பண்ணாத மேட்ரும் ஓகேனா நீங்கள் மேலே டன்னுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி காமிக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்கள் போஸ்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி நீங்கள் வந்து கொடுத்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி அவங்க சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ஆகிருக்கும், அவங்க பேஜில் ஷேர் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ரிவ்யூ அண்ட் ஃபோட்டோஸ் வந்து காமிக்கப்படும். ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இதை கூகுள் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவ்யூ பண்ணிப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக ப்ராப்பராக தான் அதே லொக்கேஷனில் போய் தான் எடுத்துருக்காங்களான்னு சில சம்டைம்ஸ் பார்ப்பாங்க. ரொம்ப ஹார்ம்ஃபுல்லாகவோ டெரரிஸ்டமாகவோ ஒரு கமெண்டோ ரிவ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் சைடில் நிற்குவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்ச மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது மட்டும் இல்லாமல் புதிய ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.